அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்புதம் ஜோதிராம் சந்தோஷ். நம்ம சேனல் புதிய முயற்சியாக ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோடு செய்யப்பட்டுள்ளது. முதலாக மேஷம் முதல் துலாராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்கள் அப்லோடு செய்யப்பட்டுள்ளது. நீ நான் பார்க்கக்கூடியது விருச்சிக ராசிக்கு உண்டான ஜூலை மாதம் பலன்கள். முதலாக ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானானவர் ராசி மற்றும் 3ஆம் வீடு 11ஆம் வீடை பார்க்கக்கூடிய நல்ல அமைப்பாக இப்போது அமைந்துள்ளது. ஆனால் இவ்வளோ நாட்களாக உங்களுக்கு நடந்து வந்த அர்த்தாஷ்டம சனியானது இன்னுமே ஒரு ஆண்டு தொடரக்கூடியது. அர்த்தாஷ்டம சனியானது உங்களுக்கு இவ்வளோ நாட்களாக அவமானங்கள், அவப்பெயர், தாய்க்கும் உங்களுக்குமே கசப்பான சூழ்நிலை, தாய் வழி சொந்தங்களினால் ஒரு கசப்பான சூழ்நிலை எல்லாமே தந்திருப்பார். அதெல்லாமே இனிமேல் படிப்படியாக நிவர்த்தி ஆகக்கூடிய நல்ல அமைப்பாக அமைந்துள்ளது. 5ஆம் வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய ராகு பகவானானவர் உங்களுக்கோ உங்களோட பசங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உண்டாக்கக்கூடிய ஒரு சமயமாக உள்ளது. நீங்கள் தான் பசங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 7ஆம் வீட்டில் குரு பகவான அமைந்துள்ளதால் நல்ல ஒரு கணவன் மனைவி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு அந்யோன்யம் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உள்ளது. அதே போல் கணவனாலோ மனைவினாலோ நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பாக உள்ளது. தந்தையினால் கணவனால் நல்ல ஒரு சப்போர்ட் ஆகட்டும், நல்ல ஆதாயமாகட்டும், தனவரவாகட்டும் எல்லாம் நல்லபடியாக அமைந்துள்ளது. 11ஆம் வீடான கன்னி வீட்டை குரு பகவான் பார்க்கறதால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சமயமாக இந்த சமயம் உள்ளது. என்ன உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனிக்கு உண்டான பாதிப்புகள் இன்னமும் ஒரு ஆண்டு தொடரக்கூடியது. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியானவர் நம்ம நேம் டேமேஜ் செய்யக்கூடாது அளவில் சில காரியங்களை பண்ணிடுவாங்க. உங்கள் அம்மாட்ட நீங்கள் தான் கொஞ்சம் இறங்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் தான் அவங்ககிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு சமயமாக இந்த அர்த்தாஷ்டம சனி அமைந்துள்ளது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு சின்ன ஒரு தடை ஏற்படக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது. அதனால் நீங்கள் என்ன பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கிறது மிகுந்த நல்ல ஒரு விஷயமாக உள்ளது. அதே போல் இந்த மாதத்தினோட சந்திராஷ்டம நாட்களாக 4ஆம் தேதி 4 மணி அளவில் மதியம் ஆரம்பித்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி முழுமையாக அமைந்துள்ளது. இந்த நாட்களில் மட்டுமே நீங்கள் புதிய முயற்சியாகட்டும், வியாபாரத்துக்கு உண்டான முயற்சியாகட்டும், வேலை மாற்றமாகட்டும் எதுவுமே செய்யாமல், யார்கிட்டையுமே பேச்சு கொடுக்காம, அது சண்டை சச்சரவு ஆகக்கூடிய பேச்சு எதுவுமே நீங்கள் பேசாமல் இருக்கிறது மிகுந்த எச்சரிக்கையாக அமையக்கூடியது. இந்த மாதம் விருச்சிக ராசிக்காக 170% நல்ல பலன்களை அமையக்கூடியது. நம்ம சேனலை அனைவருமே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட தனிப்பட்ட கேள்விகளாகட்டும், கருத்துக்களாகட்டும் எனக்கு நீங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ மெசேஜ் பண்ண பதிலாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணிங்கன்னா 4 பேர் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்டை படிப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் எனக்கு நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸும் மோட்டிவேஷ்னலாக அமையக்கூடியது. நன்றி, வணக்கம்.